ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா சுதந்திரம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்லங்க. ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னா, அவங்களோட தாய் தகப்பனெல்லாம் விட்டு ஒரு ஆண்கள நம்பி வர்றாங்க. ஆனா, ஒரு சிலர் குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா, அப்பா கூட ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்டா அந்த லேடீஸால செய்ய முடியாது. ஏன்னா, ஹஸ்பண்ட் முழுக்க முழுக்க அவங்க சம்பாத்தியம், அவங்க பணம் அப்படின்னும்போது, அவங்க ஃபேமிலிக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா, ஒரு ஒய்ஃப்ன்ற இதில பண்ணும்போது, "ஆ என் பணத்த நீ வேஸ்ட் ஆக்கிறியா?" அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய பேர் வீட்ல அந்த ஃபேமிலி இஷ்யூவாவே மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒய்ஃபையும் மதிங்கங்க. ஏன்னா, அவங்களுக்கும் அவங்க அம்மா, அப்பாவுக்கு செய்யணும். எல்லா ஆசைகளும் இருக்கும். அவங்களும் மனுஷி தானங்க. இந்த மாரி எனக்கு நெறைய சிஸ்டர்ஸ் லைவ்ல நெறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அது கேட்கும்போது ரொம்ப சோர்வா இருக்கும். காடே பார்த்திங்கன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்காங்கங்க. அதேமாரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு எது செஞ்சாலும் அதுக்கு சண்டைக்கு போகாதீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன், எந்த கணவன்மாராக இருந்தாலும் ஒய்ஃபோட குடும்பத்தையும் கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். சில ஜென்ட்ஸ் அப்படி இல்லை, ஆனால் மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுயநலமாக இருக்காங்க ஒரு சிலர். அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காதீங்க. அவங்களே நம்பி வந்திருக்கிறவங்க தான் ஒய்ஃபு. இதெல்லாம் செய்யாமல் கடவுள்கிட்ட போய் வேண்டி என்னங்க நடக்க போகுது. அதனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. இது என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட்.